ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சுவையான கார சேவ் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கார சேவ் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு ஜாரில் 3 காய்ந்த மிளகாய் 4 பல் பூண்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கார சேவுக்கு இந்த மாதிரி சேர்த்து பண்ணும்போது நம்ம கடையில் வாங்குகிற அதே மணமும் சுவையும் நமக்கு கிடைக்கும். இப்போது ஒரு பாத்திரத்தில் 250 மில்லி கப்பில் 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இதோட உளுந்த வறுத்து பவுடர் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேணாம். இதோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் ஓமம் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட நல்லா சூடு பண்ணின வெண்ணெய் இல்லைன்னா வனஸ்பதி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெயை கூட சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்பூன் வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நாம் அரைச்சி வச்ச காய்ந்த மிளகாயும் பூண்டும் இதோட சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதையும் கலந்து விட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறினதும் கைட்டு இந்த எண்ணெய் எல்லா மாவுலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சூடுள்ள தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணி அதிகமாகவும் ஆகிடக்கூடாது. அந்த அளவுக்கு பார்த்து பக்குவமாக பிழியறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக 2-3 ட்ராப் எண்ணெய் விட்டு சுற்றிலும் எண்ணெய் தடவிக்கலாம். இப்படி பண்ணும்போது மாவு இன்னுமே சாஃப்டாகும், நமக்கு பிழியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது சேவு பொரித்து எடுத்துக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எடுத்துட்டு இந்த மாதிரி 3 ஹோல் இருக்கிற அச்சு எடுத்துப்போம். இப்போ இந்த மாவை நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டு ஒரு உருளை ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்து இதை முறுக்கு பிழிகிற பாத்திரத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடுவோம். இப்போ நாம் எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுடலாம். எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. ரொம்ப ஹீட்டாக இருந்தால் நம்ம இந்த காரசேவ் பிழிஞ்சு விட்டதும் வெந்து கரிஞ்சிட மாதிரி ஆகிடும், ரொம்ப ஹார்டான மாதிரியும் ஆகிடும். அதனால் மிதமான சூட்டில் எண்ணெய் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை மாற்றிட்டு இந்த மாவு எல்லாத்தையும் பிழிஞ்சு விட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். உடனே திருப்பி போடக்கூடாது, ஒரு 20 செகண்ட்க்கு அப்படியே விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு 20 செகண்டில் 30 செகண்ட்க்கு ஒருக்க இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இது முழுசாக வேகிறதுக்கு 2-3 நிமிஷம் தான் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருந்தால் ரொம்ப ப்ரௌன் கலரில் கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நாம் எல்லா மாவையும் பிழிஞ்சு விட்டு காரசேவ் ரெடி பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மெத்தடில் ரொம்ப ஈஸியாக காரசேவ் கடையில் கிடைக்கிற டேஸ்ட்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். இது நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் காரசேவ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம சமையல் ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.